தமிழகம் வருவதாக இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்பொழுது அந்த பயணத்தை தள்ளி கூட வைக்கல, ரத்து செய்திருக்கிறார். 7ஆம் தேதி இங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற இந்த சென்னைக்கு 8ஆம் தேதி பிஜேபியுடைய தமிழக மூத்த தலைவர்களுடனும் மாநில உயர்மட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்துவதாகவும், அடுத்ததாக தொகுதி வாரியாக நடக்கின்ற ஆய்வுப் பணிகள் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காகவும் அவர் இங்க வர்றதா சொல்லப்பட்டது. ஆனால் இது சொல்லப்பட்டாலும் பாமக, தேமுதிக முதலிய கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்காகவே வருவதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபி பின்வாங்குகிறதோ என்ற சந்தேகம் தான் நமக்கு வருகின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள். எங்களது குரலற்றவன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவில் செல்வோம். அரசியல் பார்வையாளர்களும் அரசியல் கட்சிகளும் எம் போன்ற மீடியாக்களும் மிகவும் ஆர்வமாக இந்த அமித்ஷாவுடைய தமிழ்நாட்டு வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் ரத்து பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு வாரங்களாக நமது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை அலசுவதற்காக சற்று பின்னோக்கி செல்வோம். முதல் முறையாக சென்னைக்கு வந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மாலை நேரத்தில் வரவழைத்து தங்களது கூட்டணியை வலுக்கட்டாயமாக உறுதி செய்தார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கு வைத்து நடத்தினார்கள், எங்கு உடன்பாடு ஏற்பட்டது என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு மேடையில் வரவழைத்து இபிஎஸ் அவர்களையும் உட்கார வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தான் அறிவிக்கிறாரு. இபிஎஸ் எதுவுமே சொல்லல. இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதை பற்றி பலவிதமான சர்ச்சைகளும் பேச்சுகளும் முன்பே பேசப்பட்டது. அடுத்ததாக மீதமுள்ள பெரிய கட்சியான பாமக, தேமுதிக இது போன்ற கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையை முடித்து கூட்டணியை உறுதி செய்து விடுவோம், கூட்டணியை இறுதி செய்து விடுவோம் அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு வந்தாரு. ஆனால் மதுரைக்கு வரும்பொழுது மற்ற இந்த கட்சிகளும் அந்த கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இல்லை. ஆகையினால் வெறுங்கையோடு திரும்பிவிட்டார். வந்ததற்காக இங்குள்ள நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்துவிட்டு முருகன் மாநாட்டை எப்படி நடத்துவது, அதை எப்படி கூட்டம் சேர்ப்பது என்பதெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுத்துவிட்டு மோடிக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு சென்று விட்டார். அதற்கு பிறகு அவர் அடுத்த முறை நான் வரும்பொழுது கட்டாயமாக பாமகவுடனும் தேமுதிகவுடனும் பேச்சுவார்த்தையை முடித்தே தீர வேண்டும் என்று இங்குள்ள மாநில தலைமைக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் அவர் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதற்காகவே இப்பொழுது பிளான் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்திலும் இடி விழுந்து விட்டது. பாமகவை கூட்டணிக்கு அழைப்பதற்காக தயாராக இருந்தார்கள். ஆனால் அங்கு நடக்கின்ற தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை இன்னும் ஓய்வதாக இல்லை. அது மேலும் மேலும் வலுத்துக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. பாமக சட்டமன்ற உறுப்பினர்களின் கொறடாவாகிய அருள் அவர்களை நீக்க வேண்டும் என்று அன்புமணி ஆதரவாளர்கள் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுக்கின்றார்கள். அன்புமணி அருள் அவர்களை கொறடா பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறொருவரை அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. உடனே சுதாரித்துக் கொண்ட ராமதாஸ் அவர்கள் அருள் தான் கொறடா, இவரை மாற்றக்கூடாது என்று போர்க்கொடி தூக்குகிறார். இப்படியாக பாமக எதிலும் சேராமல் அவர்கள் பிரச்சனையை அவர்களே தீர்த்துக் கொள்ள முடியாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நகர்வினால் பாமகவுடன் பேச்சுவார்த்தை தடைபடுகின்றது. தேமுதிக வந்து ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டாங்க. அவங்க நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கின்ற மாநாட்டில் வைத்துதான் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆகையினால இந்த முறை கூட்டணி அமைக்கப்படும் என்று நம்பிய பிஜேபி காரங்களுக்கு மிகப்பெரிய இடி. அதனால் வெறுத்து போன அமித்ஷா அவர்கள் இந்த முறையும் சென்றுவிட்டு வெறுங்கையோடு திரும்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக இதனை ஒத்திவைத்து விட்டார். அடுத்தது தாவேகாவிற்கு நயினார் நாகேந்திரன் ஓப்பனாகவே அழைப்பு விடுத்தார். அவங்க அழைப்பு விடுக்காத கட்சியே கிடையாது, டிஎம்கே தவிர. இருந்தால் ஓப்பனாகவே அழைப்பு விடுத்தார். ஆனால் விஜய் அவர்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் பகிரங்கமாக திமுகவுடனும் பிஜேபியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அறிவித்து விட்டார். எனவே உள்ளதும் போச்சேடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாவேகாவை நம்பியிருந்தார்கள், அவர்களும் கதவை சாத்தி விட்டார்கள். இது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய அதிகப்படியான ஓட்டுகள் அந்த தாவேகாவினால் இழுக்கப்படும். தாவேகாவிற்கு ஓட்டு போடுவதற்கான வாக்காளர்கள் அதிகமளவு பிஜேபி உள்ளவர்கள் தான்.
பிஜேபியில் அதிகப்படியான விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் நமது அணி பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி காரங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கடைசியில அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமது பேட்டிகளில் அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தார், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி தான் அமையும், இது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் தமிழ்நாட்டின் நிலைமையை காதில் போட்டுக் கொள்வதற்கு தயாராகவே இல்லை. எடுத்தார் கைப்பிள்ளையை போல அவர் அதிமுகவை சீண்டிக் கொண்டே இருந்தார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்கு எடப்பாடியின் பெயரை அவர் சொல்லவே இல்லை. கூட்டணி ஆட்சி அமையும், அதே போல அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார், இதைத்தான் சொன்னார். எடப்பாடியோட பேச்ச, எடப்பாடியோட பெயரை மறந்தும் கூட அவர் சொல்லவில்லை. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் ஏடிஎம்கேவுடைய தொண்டர்கள் சோர்ந்து விட்டார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் இதை பற்றியான பேச்சுகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். தங்களது எதிர்ப்புகளை காட்ட ஒவ்வொருத்தவராக தொடங்கி விட்டார்கள். அவர்கள் கொடுக்கின்ற பேட்டியிலும் சரி, அவர்கள் விடுகின்ற அறிக்கையிலும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தர சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதிலும் நேற்று அதிமுகவின் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்காது, எனவே இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது போல ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா, இபிஎஸ் அவர்களே தான் தொடங்க போகும் பேரணிக்கு முன்பாக தனது தொண்டர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், நாம் பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம், அதில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல ஒரு பேட்டியிலும் அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுப்பது போல, அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அதில் நான் தான், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சு சொல்லிட்டாரு. இந்த நிகழ்வுகள் கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருந்தவை. பிஜேபி தனது செயல்பாட்டில் இருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்தும், ஏடிஎம்கிலிருந்து வந்த எதிர்ப்பு குரல்களில் இருந்தும், பாமகவின் உட்கட்சி பூசலில் இருந்தும், தேமுதிகவின் பதிலை இப்பொழுது வாங்க முடியாது, ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்பதிலிருந்தும், தாவேகாவின் வெளிப்படையான கூட்டணி இல்லை என்ற அந்த பேச்சிலிருந்தும் பிஜேபி ஒரு பாடம் கற்றுக்கொண்டதாகவே கருதுகின்றோம். நேற்று சென்னையில் நடந்த பூத் கமிட்டியின் கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக பேசுகின்றார். அதாவது 2026 தேர்தல் நமது இலக்கு அல்ல, அதனை அமித்ஷா அவர்கள் பார்த்துக் கொள்வார். நமது இலக்கு 2029 மட்டுமே, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே. நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களில் வென்று அதிக எம்பிக்களை நாம் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம். எனவே சட்டமன்ற தேர்தலை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை அமித்ஷா அவர்கள் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுறாரு. இதிலிருந்தே நமக்கு தெல்ல தெளிவாக புரிகின்றது, பிஜேபி இந்த தமிழ்நாட்டின் நடவடிக்கைகளை பார்த்த பிறகு தன்னைத்தானே உணர்ந்து கொண்டதாக, தன்னைத்தானே திருத்திக் கொண்டதாக நாம் கருதுகின்றோம். அது மட்டும் இல்லாம பிஜேபி நடக்கிற உட்கட்சி பூசல், இதை வெளிப்படையாகவே இந்நாள் தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் பேசிய பேச்சுகளில் இருந்து நமக்கு தெரிகின்றது. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்றார், அதாவது ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்பொழுது நான் தனி ஒருவன், தனிப்பட்ட மனிதன், யாருடைய கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கிக் கொள்கின்றார். இதிலிருந்து அவருக்கு பிஜேபியில் இப்பொழுது நடக்கும் இந்த நடவடிக்கைகள் பிடிக்காத ஒன்றாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. அதே சமயத்தில் இப்பொழுது உள்ள மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், கட்சியில் எந்த நிர்வாகியும் என்னை மதிப்பதில்லை, போன் போட்ட கூட ஒரு வணக்கம் சொல்வதில்லை, அதே போல என் சொல்லுக்கு யாரும் மதிப்பளிப்பதில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அமித்ஷாவுடைய வருகை தள்ளி கூட வைக்கப்படவில்லை, முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதற்கு இவைகள் தான் காரணம். மற்ற கட்சிகளும் கூட்டணியில் சேர தயாராக இல்லை. நமது உட்கட்சியிலேயே இவ்வளவு பூசல்கள் இருக்கின்றன, இதுல நாம போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த வருகையை ரத்து செய்ததாகவே நமக்கு தோன்றுகிறது. இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு திருமா அவர்கள் பலமுறை சொல்லிவிட்டார். இந்த கூட்டணி நிலைக்காது. இபிஎஸ் அவர்கள்
கட்டாயமாக இதிலிருந்து வெளியில் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் கொண்டு நிறைய பேர் பேசினோம். இப்பொழுது அதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கின்றோம். எது நடந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லவையாக நடக்கட்டும். மீண்டுமாய் நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது குரலற்றும் குரலாக உங்கள் அன்பு நண்பன் அபு.